வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ரூஃபில் பைப் லைன் போடுறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு ரீகமெண்டில் வரும். இப்போ கீழே ஃப்ளோர் போட்ட பைப்பு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ மே ஃப்ளோர் போடுறாங்க. உள்ளாரே படிக்கட்டு வச்சு போட்டதுனால நம்ம கீழ் ஃப்ளோர் வீடியோ போட்டிருக்கேன். நான் அதையும் பாருங்கள். மே ஃப்ளோரை ஒட்டுறாங்க. அப்படியே உள்படி வச்சு மேலே ஒரு ரூம் போட்டு ஒரு ஹாலு கொஞ்சம் பெருசாக போடுறாங்க. கீழே ஹாலு சின்னதாக இருக்கிறதுனால மேலே கொஞ்சம் ஹாலு பெருசாக போடுறாங்க. இந்த பந்து அப்படியே ஹாலு 3 ஏரியாவும் ஹாலாக போட்டிருக்காங்க. அந்த நடப்பாதையெல்லாம் சென்ட்ரு இல்லாமல் ஒரு தொங்கு பீம் போட்டிருக்காங்க. அதனால ஃபுல்லாக நம்ம தனியாக சென்ட்ரு பிரிக்க முடியாது. தனித்தனியாக தான் பிரிக்கிற மாரி இருக்கும். ஒரு பாந்துக்கும் தனித்தனியாக சென்டரில் ஃபேன் பாக்ஸு ப்ளஸ் 4 ஸ்பாட்லைட் பாக்ஸ் அதேமாரி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாஸ்டர் ரூம் ஒன்று இருக்குது. அந்த ரூமில் இந்த சைடில் மட்டும் லாப்ட் ஒரு நம்மளுக்கு தனியாக 2 அடியில் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த செவர்லலாம் எடுக்கலை. எங்களுக்கு அந்தாண்ட சன்சைடு ஒரு 2 அடி இருக்குது. அதையும் நாங்கள் தனியாக போட போகிறோம்னு சொன்னாங்க. அதில் ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் இந்த சைடு இருக்குது பாருங்கள். இந்த செவர் வந்துருக்கு பாருங்கள். இது மேலே ரூஃப் ஏறுது. கீழே பார்த்தோன்னா சென்ட்ரு பண்ணுற மாரி நம்ம அளவு அளந்துக்க வேண்டியதான். ஏன்னா அந்த சைடு 1.5 அடி லாஃப்ட் நீட்டு இருக்குது. அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாரி இருக்கும். ஏன்னா பாக்ஸு கோணையாக இருக்குதுன்னா கீழே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தெரியும். நம்ம அந்த அளவு தான் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதேமாரி இந்த படிக்கட்டு ஏரியாவில் ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அதையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா சைடில் ஒரு 13 இன்ச்சு அளவுக்கு நம்ம ஒரு ரெக்கை மாரி நீட்டியிருக்காங்க பழசு. அதில் ஏற்றி விட்றாங்க. செவுரு எழுப்ப மாட்டாங்க. அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. மற்றபடி பைப்பெல்லாம் என்ன மார்க் பண்ணி போட்டாவது. இப்போ ஒவ்வொரு பாந்துக்கும் ஒரு ஸ்பேன் பாக்ஸு. இந்த போர்ட்டிக்கல் ஏரியாவில் 3 ஸ்பாட் லைட்டு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு 3 ஸ்பாட் லைட்டு. கீழே ஒரு 6 லைட்டு போட்டோம்னா அதுக்கு ஈவனாக போட்டாச்சு. இங்கே ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் பாக்ஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதில் ஒரு 2 அடி லாப்ட் இருந்துச்சு. அதை ஒதுக்கிட்டு நம்ம ஃபேன் பாக்ஸை சென்ட்ரு பண்ணியிருக்கோம். 4 சைடு இறக்கி விட்டாச்சு. இந்த சைடில் பெல்ட்டாக இருக்கிறதுனால ஹாலாக இருக்கிறதுனால நம்ம ப்ளைனாக இதெல்லாம் மேக்ஸிமம் டேர் பண்ணிட்டோம். நம்ம செவுறு ஒழுங்குனாங்கன்னா நம்ம செவுத்தில் கிழிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதில் ஒரு ஃபேன் பாக்ஸு 4 ஸ்பாட் லைட்டு. மொத்தம் 36 ஸ்பாட் லைட்டு வருது இந்த வீட்டில் மட்டும். இதில் ஒரு டெப்த் பாக்ஸ் மட்டும் போட்டாச்சு. இப்போ இது ஹால் ஏரியா. ஹால் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபேன் பாக்ஸு கோழி ஒரு 4 ஸ்பாட் லைட்டு போட்டாச்சு. இதில் ஃபேன் பாக்ஸ் போட்டு மெயின் லைனுக்கு போட்டுட்டு ஸ்பாட் லைட்டு மட்டும் ஒரு சைடில் இறக்கியாச்சு. இதேமாரியே இந்த லிங்க் எல்லாத்துக்கும் மெயின் லைன் லிங்க் அதிகமாக கொடுத்தாச்சு. ஏன்னா சென்டரில் பலவையாக இருக்கும், இறக்க முடியாது, செவரு எழுப்ப மாட்டாங்க, லிங்க் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த ஒதுங்கி இருக்குன்னா இந்த பாந்துக்கு ஏற்ற மாரி ஒதுக்கி தான் போட்டிருக்கோம். கீழேருந்து பார்த்தா சென்ட்ரு தெரியும். அந்தாண்ட ஒரு 2 அடி பழைய ஸ்லாப் இருக்கிறதுனால நம்ம ஈவனாக போட்டிருக்கோம். கீழேருந்து பார்த்தா ஈவனாக தெரியும் பாக்ஸு. அதுக்காக தள்ளி போட்டிருக்கோம். இந்த போர்ட்டிகளில் ஒரு சென்டரில் ஒரு ஃபேன் பாக்ஸ் போட்டுட்டு 2 பாந்து பிரிச்சிருக்காங்க. அது ஸ்பாட் லைட்டு போட்டாச்சு. ஃப்ரெண்டில் ரெக்கை நீட்டிருக்காங்க. அதில் ஒரு 3 ஸ்பாட் லைட்டு. இந்த சைடில் ஒரு 3 ஸ்பாட் லைட்டு. அதில் சர்ஃபேஸ் ஃபிட்டிங்கும் அடிச்சிக்கலாம். நீங்கள் ஹோல்டர் டைப்பும் போட்டுக்கலாம். நம்ம பிளேட் வச்சு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஸ்பாட் லைட்டுக்கு லிங்க் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ மெயின் லைன் சர்க்யூட் போர்டு இதுக்கிட்டே இறக்குறோம். இப்போ போர்ட்டிகல்லேருந்து கீழேருந்து மெயின் தூக்கிட்டு வழியாக போர்ட்டிகல் பாயிண்ட்டு சேர்த்து இங்கே வந்துடும். ஒரு பேஸை மட்டும் எடுத்து பிரிக்கிற மாரி இருக்கும். இப்போ இந்த ஹால் ஏரியாவோட மெயின் கீழ்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ரூமில் ஒரு மெயினை தூக்கிட்டு இங்கே இறக்கி விட்டாச்சு சர்க்யூட் போர்டில். இன்னொன்று சென்டரில் தூக்கினா லீக்கேஜ் ஆகும். அதனால் மேலே ஷீட்டு போடுறதுக்காக ஒரு மெயின் லைனுக்கு 1 இன்ச்சு மேலே தூக்கி விட்டாச்சு. இந்த ஹால் ஏரியாவுக்கு ஒரு மெயின் லைன் தள்ளி விட்டு வச்சாச்சு. இன்னொரு ஏரியா அந்த மாடிப்படிக்கிட்ட தூக்குற மாரி ஒரு லைன் வச்சுருக்கோம். ஏன்னா நம்மள்ட்ட ஃபுல்லாக ஹால்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா நம்ம ப்ரொவிஷன் மாறும்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வெளி ஏரியாவில் ஒரு பாத்ரூம் போட்டால் போடுவாங்க. அதுக்காக ஒரு மெயின் லைன் தூக்கி வச்சுருக்கோம். ஒரு மெயின் லைன் கீழ்ச்சிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் படிக்கட்டுக்கு லைட்டு ப்ளஸ் அந்த இதுக்காக பெண்டு போட்டு தூக்கி விட்டாச்சு. மற்றபடி அதிகமாக இல்லை. நம்ம ஹோம் தேட்டருக்கு லைன் இப்போ மார்க் பண்ணோம். நம்ம மார்க் பண்ணிவிட்டு போட வேண்டியதான். மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு இப்போ ஹோம் தேட்டருக்கு பார்த்திங்கன்னா
இந்த 4 இந்த ஹாலு ஃபுல்லாக ஹாலில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபேன் பாக்ஸ் போட்டாச்சு. இதுலேருந்து ஒரு அடி தள்ளிட்டு ஒரு பெண்டு இறக்கி விட்டுட்டு இதுலேருந்து தனியாக ஒரு பெண்டு போட்டாச்சு. இப்போ இந்த சைடு தான் பெண்டு இறக்கிட்டா நம்ம இந்த பாந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும். ஒரு சைடு பைப்பு ஒயரை பெண்டை இறக்கிட்டு கீழே ஜங்ஷன் பாக்ஸில் லிங்க் வச்சுக்கலாம் நம்ம. மற்றபடி எல்லா மெயின் லைனு எல்லாமே போட்டாச்சு ஃபுல்லாக. நம்ம ஸ்பாட்லைட் பாக்ஸு பார்த்திங்கன்னா ஒரிஞ்சு டெலிவரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கால் வந்து சேர்த்துட்டு ஒரிஞ்சு இதுமாரி கப்ளர் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபேன் பாக்ஸில் வந்து நம்ம ரவுண்டு ரிங்கு கம்பி இருக்கிறதுனால நம்ம சுத்தம், அதனால் நல்லா டைட்டாக கட்டுக்கம்பி வச்சு கட்டுறது ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து ஒதுங்கி இருக்குதுன்னா இதில் வந்து நம்ம ஊஞ்சல் ஊக்கு போட போகிறோம். ஊஞ்சல் ஊக்கு சென்டராக 4 அடி வேணும். அதுக்கு 2 ஷீட்டுக்கு சைடில் இறக்கி விட்டுட்டு நம்ம ஊஞ்சல் ஊக்கு இறக்கிட வேண்டியதான். சென்டரில் ஃபேன் பாக்ஸ் வர மாரி கேட்டாங்க, அதனால் ஊஞ்சலுக்கு சென்டரில் சின்ன ஃபேன் போடுற மாரி இந்த பாந்து மட்டும் ஓரத்தில் ஒதுங்கி இருக்கும் லைட்டாக. இது வந்து ட்விஸ்டட் ஊக்கு, நம்ம ஊஞ்சல் ஊக்கு. இது வந்து ட்விஸ்டடு நம்ம சீட்டோட டேரக்ஷனுக்கும் ஆடுற டேரக்ஷனுக்கும் ஏற்ற மாரி ப்ளைன் ஊக்கு ட்விஸ்டட் ஊக்கு வாங்கிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து டேப் அடிச்சுட்டு ஃபுல்லாக அடியில் ஷீட்டு வழியாக பொத்து விட்டுட்டு மேலே நம்ம 10 இல்லை 12 கம்பியை வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஷீட்டு கேப்பில் இறக்கி விட்டு கட்டியாச்சு பாருங்கள். இந்த சைடு 4 அடி தள்ளி இதில் ஷீட்டு கேப்பில் வச்சு கட்டியாச்சு. நம்ம வந்து இதை வந்து நாட்டு இதில் மாரி தான் இருக்கணும். இதுலேருந்து அளவு கரெக்டாக இருக்கணும் பார்த்துட்டு இந்த செவத்துலேருந்து இதுக்கு நாட்டு எடுத்துகிட்டு 4 அடி இருக்குதான்னு பார்க்கணும். சென்டரில் ஃபேன் பாக்ஸு போட்டாச்சு முன்னாடியே. இப்போ வச்சு கட்டுக்கம்பி வச்சு கட்டிட்டா இப்போ ஃபினிஷிங்காக முடிஞ்சிடும். மற்றபடி ஸ்பாட்லைட் எல்லாம் இதேமாரி டம்மி பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. அப்போ தான் கலவை அதிகமாக போகாமல் லாக் ஆகும். அது ப்ளைனாக விட்டுனா ஸ்பாட்லைட்டு மெட்டீரியலுக்கும் பைப்பு மெட்டீரியலுக்கும் ஒட்டாது. அதிகமாக டேப்பு போட்டாலும் காங்கிரீட்டில் உடச்சிட்டு வரும். மற்றபடி அட்டை எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு காங்கிரீட்டு சொல்லியிருக்காங்க, அதுக்காக வச்சுருக்கோம். ஃபுல்லாக ஒர்க்கெல்லாம் முடித்து கவர் பிளாக் தான் வச்சுட்டாங்க. மேக்ஸிமம் கவர் பிளாக் வச்ச பிறகு நீங்கள் வந்து கம்பி கட்டுறது, அந்த கட்டுக்கம்பி வச்சு கட்டுறதுன்னா கொஞ்சம் பாருங்கள். இப்போ இந்த படிக்கட்டுக்கு வந்து இதுக்கிட்ட தூக்கி விட்ருக்கோம். இதுக்கிட்ட ஒரு பல்கெட்டு வச்சுட்டு இந்த சைடும் லைட்டு பல்கெட்டு அடிச்சிக்க வேண்டியதான். இது வந்து ஏன் சென்டர் இந்த ஓரத்தில் தூக்கி விட்டுருன்னா, சென்டரில் தூக்கணுன்னா கட்டை வராது. அதனால் செவுத்து ஓரத்தில் 4.5 செவரு ஏறுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக சர்க்கியூட் போர்ட்லேருந்து தூக்கி விட்ருக்கோம். இது வந்து ஜம்பர் போட்டு எடுத்துக்கலாம். மற்றபடி ஊஞ்சல் ஊக்கு சென்டராக தொங்குது பாருங்கள். ஷீட்டு பிரிக்கிறப்ப நம்ம இப்போ நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். அதில் நான் அந்த ஊஞ்சல் போடுறப்பெல்லாம் வீடியோ போடுறேன் தனியாக. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.